السلام عليكم ورحمة الله وبركاته. كل عام وأنتم بخير. عيد سعيد. عيد مبارك. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وَاذْكُرُوا اللَّهَ فِي أَيَّامٍ مَّعْدُودَاتٍ فَإِذَا قَضَيْتُم مَّنَاسِكَكُمْ فَاذْكُرُوا اللَّهَ كَذِكْرِكُمْ آبَاءَكُمْ أَوْ أَشَدَّ ذِكْرًا. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من سره أن يحب الله ورسوله فليقرأ في المصحف أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருலக தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி நாம அமர்ந்திருக்கிறோம். நாம் முதல்ல சொல்லி காட்டிய வசனம், فَإِذَا قَضَيْتُم مَّنَاسِكَكُمْ فَاذْكُرُوا اللَّهَ كَذِكْرِكُمْ آبَاءَكُمْ أَوْ أَشَدَّ ذِكْرًا. சூரா பக்கரால வரக்கூடிய ஒரு ஆயத்து இது. ஆரம்ப காலங்களில் அரபியர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னு சொன்னா, தான் குடும்ப பெருமையை பத்தி பேசணும்னா அவங்களுக்கு ரொம்ப அவ்வளோ அலாதியான பிரியம். குடும்ப பெருமை, அதிலும் குறிப்பாக தங்களுடைய வம்சாவளிகளை பத்தி பேசுறதாக இருந்தா ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பேசுவாங்களாம். இந்த பழக்கம் அவங்ககிட்ட மட்டும் இல்லை, நம்மள்ட்டையும் இப்ப இந்த பழக்கங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அது அந்த காலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திற்குமே அது பொருந்தும். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு செய்தி சொன்னா, எங்க குடும்பம் அந்த காலத்துல அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தானே? நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம் அப்படிங்கிற சில செய்திகள் நம்மளை அறியாமலே நம்மளை பத்தி என்ன செய்யும், நம்மளுடைய முன்னோர்களை பத்தி பேச ஆரம்பிச்சிரும். இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இந்த இயல்பை அல்லாஹ் குறித்து சொல்கிறான். அதுலயும் இந்த பெருமை பேசுறத எப்ப பேசுவாங்க அந்த மக்கள் அப்படிங்கிறத குர்ஆன்ல நாம அந்த ஓதின வசனத்துல சொல்லும் பொழுது, ஃபஇதா கதைத்தும் மனாசிகக்கும், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஃபதுக்குருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யுங்க, தியானம் செய்யுங்கள், திக்ர் செய்யுங்கள், அவனை நினையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எது மாதிரி நினைக்கணும் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் அடுத்து ஒரு உதாரணம் சொல்றான். கذிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த ذிக்ரா. எப்படி நினைக்கணும் தெரியுமா? உங்களுடைய முன்னோர்களை பத்தி பேசுறா இருந்தா, உங்க குடும்ப பாரம்பரியத்தை பேசுறா இருந்தா, நீங்க எப்படி இன்பமா பேசுறீங்களோ, எப்படி நீங்க லயிச்சு பேசுறீங்களோ, அது மாதிரி நீங்க அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க. அல்லது அதை விட அஷத்துன்னு அல்லாஹ் சொல்றான், அதை விட கடுமையாக அல்லாஹ்வை நீங்கள் நினையுங்கள் அப்படிங்கிற அந்த வாசகத்தை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களை, இது எந்த நேரத்துல இறங்கின வசனம்? எல்லாரும் ஹஜ்ஜி செஞ்சு முடிச்ச நேரத்துல
அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹஜ்ஜினுடைய காரியங்களை எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை அடுத்து தியானியுங்கள், அல்லாஹ்வை நினையுங்கள். எல்லா இடங்களிலும் அவனை எப்படி நினைக்கணும் தெரியுமா? உங்க குடும்பத்தினர்களை பத்தி நீங்க நினைக்கிற மாதிரி, உங்களுடைய குடும்ப பெருமை பேசும் பொழுது நீங்கள் எப்படி இன்பத்தோட இருக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க அல்லாஹ்வை நினையுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நாம இந்த ரமலானை என்ன செஞ்சிருக்கிறோம்? முடிச்சிருக்கிறோம். எப்படி ஹஜ்ஜினுடைய கடமைகள் உண்டோ அது மாதிரி ரமலானுடைய கடமைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுவதற்கு இருக்கிறோம். எப்படி ஹஜ்ஜை முடிச்சுட்டு எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த விஷயத்தை செய்யணும்னு சொன்னானோ அது மாதிரி இந்த பெருநாளை முடிச்சாலும் நம்ம இதோட நோம்ப கை கழுவி அனுப்பி வச்சிடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களை, நாம எப்படி இருக்கணும், ரமலான் காலங்களில் எப்படி நாம் நடந்து கொண்டோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்களை அமைச்சுக்கிடணும். சஹரனுடைய நேரத்துல எழுந்தோம், அப்படித்தானே? சஹர் சாப்பிட்டோம், சஹர் சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு பாங்கு சொல்றதுக்காக வேண்டி காத்திருந்தோம், 2 ரக்காத்தாவது தொழுது இருக்கிறோம், அப்படித்தானே? பாங்கு சொன்ன உடனே வீட்டுல இருந்தா தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? பள்ளியில வந்து உட்கார்ந்து இருந்தோம். சிலர்கள் குரான் ஷெரீஃப் ஓதணும், அப்படித்தானே? 2 ரக்காத்து சுன்னத்து, என்ன ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுதோம். ஃபஜ்ர் தொழுததுக்கு அப்புறம் என்ன செய்வோம்? போய் தூங்கணும், அப்படித்தானே? இந்த மாதிரி நம்ம எப்படி அமைச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி சில விஷயங்களை ரமலான் அல்லாத காலங்களில் நாம என்ன செய்யணும்? அமைச்சுக்கிடணும். என்ன, சஹர் மட்டும் விதிவிலக்கு, சஹர் மட்டும் விதிவிலக்கு, அதை மட்டும் நம்ம விட போறோம். சஹர் வந்து அந்த எல்லா காலங்களையும் நோன்பு வைக்க முடியாது இல்லையா? சஹரை மட்டும் விட்டுட்டு அதே மாதிரி எழுந்திருக்கணும். ஏன்னா தன்னால ஒரு மனிதன் எப்ப 21 நாள் ஒரு விஷயத்தை செய்யறானோ, இன்னைக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த 20, 21 இந்த டிஜிட்டல மனிதனுடைய ஒரு ஹாபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறான். ஒரு விஷயத்த ஒரு 20 செகண்டோ அல்லது 20 நிமிஷமோ இந்த மாதிரி உண்டானதுலதான் மனிதனுடைய மைண்ட் வந்து பதிஞ்சிருக்கான். ஒரு ரெகைஸ் பாக்குறான் அப்படின்னு சொன்னாலும், ஒரு யூடியூப்ல அந்த சின்ன ஷார்ட் வீடியோ பாக்குறனாலும் அது அந்த 20 செகண்டுக்குள்ள போனா அந்த மாதிரி வீடியோவா நிறைய பார்க்கானா மனுஷன். அதே மாதிரி 20 நிமிடத்திற்குள் உண்டான விஷயங்கள்னா அதை ரொம்ப விரும்பி பார்க்கறான் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தியரிகள் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அதே மாதிரி அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, 21 நாள் ஒரு மனிதன் ஒரு விஷயத்துக்கு பழகிட்டான்னு சொன்னா அது அவனுக்கு வந்து அப்படியே அது வளமையாக ஆகிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த அடிப்படையில நாம 30 நாள் என்ன செஞ்சிருக்கிறோம்? ரமலான் நோன்புக்கு எல்லாருமே சஹருக்கு எழுந்து பழகி இருக்கிறோம். அந்த அடிப்படையில தன்னால முழிப்பு வரும், அந்த முழிப்பை நாம வீணடிச்சிடக்கூடாது. என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் அலாரத்தை கொஞ்சம் லேட்டாவது வச்சு என்ன செஞ்சிடணும்? ஃபஜருக்காவது நாம எழுந்திருப்பதற்கு முயற்சி செய்யணும். கூடுமான அளவு சஹர் டயத்திலே முடிச்சிட்டாலும் 2 ரக்காத்தை தொழுதுட்டு, ரப்பே ரமலான்ல நிறைய அமல் செஞ்சோம், எங்களால் இந்த காலத்துல முடியல, இந்த 2 ரக்காத்தை கபூல் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த 2 ரக்காத்தையாவது வளமையா வச்சுக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அமல்களிலேயே நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களிலேயே அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தது அஹப்பு. ஹுப்புனா பிடிச்சதுன்னு அர்த்தம், அஹப்புனா ரொம்ப பிடிச்சதுன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்புல் அஅமால், நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களிலேயே அல்லாஹ்விற்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு சொன்னா அதுவமுஹா வயின் கல்ல, நாம சின்ன அமல் செஞ்சாலும் நிரந்தரமாக செய்யறத அல்லாஹ் விரும்புறான். 2 ரக்காத் தொழுதாலும் நாம ஆயுள் காலம் முழுவதுக்கும் அந்த 2 ரக்காத் தொழுகிறத அல்லாஹ் தஆலா விரும்புறான். அப்ப அப்படிப்பட்ட அமல்களாக நம்மளுடைய அமல்களை ஆக்கிக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரே ஒரு 2 ரக்காத்தாக நாம இனிமேல் அந்த தஹஜ்ஜுத நசீபாக்குற பாக்கியத்தை நாம அல்லாஹ்ட்ட கேட்கலாமா? முயற்சி செய்வோம், அல்லாஹ் தஆலா கபூல் செய்யட்டும். அப்படியே ஃபஜ்ருக்கு கரெக்டா, அதாவது தஹஜ்ஜுதாவது சுன்னத்து நஃபில்ங்கிற அடிப்படையில வந்துரும், புரியுதுங்களா? நபிமார்களுக்கு அது ஃபர்து, தஹஜ்ஜுங்கிறது நபிமார்களுக்கு ஃபர்து. ஆனா நாம நபிமார்கள் அல்ல, நம்மளுக்கு வந்து ஃபர்து எதுனா ஃபஜ்ர் தொழுகை வந்து ஃபர்து, புரியுதுங்களா? நீங்க தஹஜ்ஜுத் தொழுகிறீங்களோ இல்லையோ, ஆனா ஃபஜ்ருக்காவது மட்டம் போடாம வர்றதுக்கு நாம கத்துக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களை, ரமலான்ல நம்ம பள்ளியில அத்தனை சஃப்பும் ஃபுல்லாயிரும் ஃபஜ்ருக்கு, மத்த வக்துக்கு கூட்டம் வருதோ இல்லையோ, மகரிபுக்கும் ஃபஜ்ருக்கும் என்ன ஆயிரும்? பள்ளி முக்கம்மலாக முழுவதுமாக நிறைந்துரும். இது ரமலானுக்கு மட்டும் இல்லாம ரமலானுடைய காலத்துல மட்டும் நாங்கள் ரமலானை வணங்குபவர்கள் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் ரப்ப மட்டும்தான் வணங்குறவங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிறோம். அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா காலத்திலையும் நாம ஃபஜ்ருடைய அட்டெண்டன்ஸ் ரமலான்ல எப்படி போட்டோமோ அது மாதிரி போடுறதுக்கு நாம முயற்சி செய்யணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ரமலான்ல எப்படி நாம ஃபஜ்ர் தொழுதோமோ அதே மாதிரி எல்லா காலங்களிலும் எல்லா தொழுகைகளையும் சரியாக தொழுகக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. அது ரமலான் நமக்கு கத்துக் கொடுக்கறதே அதுதான்.
ரமலான் வருஷத்துக்கு ஒரு தடவை வருதுன்னா எதுக்கு வருதுன்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா புடம் போட்டு அந்த நாம செய்யக்கூடிய கடமையான விஷயங்களையாவது சரியாக செய்யக்கூடிய நசீபுள்ளவர்களாக நாம ஆகணுங்கிறதுனாலதான் வருஷத்துக்கு அந்த 11 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு என்ன செஞ்சிருது, ரமலான் வருது கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி நாம என்ன செஞ்சோம், குரான் ஷெரீஃபை நிறைய ஓதணும் ரமலான்ல. வருஷத்துல ரமலான்ல மட்டும் குரான் ஓதுனா பத்தாது, எல்லா காலங்களிலும் அந்த விஷயத்த நாம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். குரான் ஓதணும். அதே மாதிரி குரான் ஓதுற சொல்லி நம்ம பிள்ளைகளை ஓத சொல்லி கேட்கணும். குரான் என்ன செய்யணும், பிள்ளைகளை ஓத சொல்லி நாம காதார கேட்கணும். நீ ஓது, நான் கேட்கிறேன், நீ ஓதுனா ரொம்ப அருமையாக இருக்கு. இது நபியினுடைய முக்கியமான சுன்னத்து. சஹாபாக்கள் சில சஹாபாக்களை ஓத சொல்லி நபி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த சஹாபி சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, குரான் இறங்குனதே உங்களுக்கு, நான் போய் உங்களுக்கு ஓதி காட்டணுமான்னு கேட்பாங்களா சஹாபாக்கள். அதே மாதிரி அத்தான் நீங்க தான் உங்களுக்கு நான் ஓதி காட்டணும்னு பிள்ளைங்க கேட்டாலும் நபி சொன்ன மாதிரி நாம சொல்லணும். நபி சொன்னாங்களா, நீ ஓதுறதை கேட்கறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு, நீ ஓதுன்னு சொல்லுவாங்களா அந்த சஹாபிய. அது மாதிரி சில சஹாபாக்கள் வந்தாங்கன்னா அவங்கள உட்கார்ந்து ஓத சொல்லி நபி அவர்கள் காதார கேட்பார்கள், காது குளிர கேட்பார்கள். காதார கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு, காது குளிர கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நல்லா வாக்மேன் ஹெட்செட் போட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கேட்கிறோம்னா அதுல எப்படி உள்ள போயிருவோமோ, புரியுதுங்களா? அது மாதிரி நாம குரான் ஷெரீஃபை ஓத சொல்லி நாம கேட்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அந்த மாதிரி ஒரு ஹாபிட் நம்மகிட்ட நாம வச்சுக்கிடணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆயத்தையாவது அது போன்று நாம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளை நேரடியாக ஓத சொல்லி நாம காதால கேட்கணும். கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அதே மாதிரி நாமளும் குரான் ஷெரீஃபை ஓதணும். எடுத்தோடனே பிள்ளைகளை நீ ஓது நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அவனும் ஓத மாட்டான் பிள்ளைங்க. நாம உட்காந்து ஓத ஆரம்பிக்கணும் குரான் ஷெரீஃபை. நாம என்ன செய்யணும், ஓத ஆரம்பிக்கணும். அந்த ஓதுற விஷயத்த பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். அப்படியே பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அவங்க சப்தமாக ஓதுற அந்த பழக்கம் வரணும். இப்ப அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்கிறான், சப்தமாக குரான் ஷெரீஃப் ஓதுனா இந்த ஒரு அழிக்க முடியாத ஒரு கிருமி ஒண்ணு வருதுன்னு சொல்றாங்க பாருங்க உடம்புக்குள்ள. அது என்ன வைரஸ்? கேன்சரா? அந்த கேன்சர் கூட என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, குரான் ஷெரீஃபை சத்தமாக ஓதினாலோ ஓத கேட்டாலோ அவர்களுடைய உடம்புல இருந்து அந்த கேன்சர் கூட அகன்று விடுகிறது அப்படிங்கறத நமக்கு இன்றைய அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எப்படி பூண்டு கொண்டு போனா அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டான்னு என்னென்னமோ நாம சாப்பிட்டு பாக்குறோம். ஆனா குரானை நாம எதை மனதார காது குளிர கேட்கிறோமா, நாம் மனதார ஓதுகிறோமா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதுக்குன்னு நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? குரான் ஷெரீஃபுக்குன்னு ஓதுறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கிறோமா சொல்லுங்க? அப்ப அந்த குரானுக்கு உண்டான அந்த கண்ணியம், அந்த நேரம் கொடுக்குதல் எப்படி நாம ரமலானுடைய காலங்களில் கொடுத்தோமோ அது மாதிரி கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? குரானுக்குன்னு சொல்லி நாம நேரம் கொடுக்கணும். நாளைக்கு மஹ்ஷர் கபர் குழியில வச்சு நம்மளை மூடுனதுக்கு அப்புறம் துணைக்கு எது யாரும் இருக்க முடியாது. மலக்குமார்கள் ரொம்ப கொடூரமான முகத்தோடு வருவார்கள் அப்படின்னு சொல்லியும் வருது, ரொம்ப சாந்தமான முகத்தோடும் வருவார்கள். நாம் நடந்து கொண்ட விதத்தை வைத்துத்தான் இருக்கும். பயந்து போய் இருப்போம் கபருல, கபரு நெருக்கக்கூடிய சூழல்ல இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தங்களுடைய எல்லா செல்வத்தையும் கொடுத்த ஹதீஜா அம்மா மௌத்தினுடைய நேரத்துல கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ் எனக்காண்டி 2 துவா செய்யணும், எனக்காண்டி 2 விஷயத்துக்கு நீங்க பொறுப்படுத்திக்கிடணும், எனக்கு பின்னாடி ஃபாத்திமாவை நல்ல முறையில கவனிச்சுக்கிடணுங்கிறது ஒண்ணு. புரியுதுங்களா? அதனாலதான் அலி நாயகத்திட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, ஃபாத்திமா ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் நீங்க 2வது நிக்காஹ் இது பண்ணாதீங்கன்னு அலியே அப்படின்னு சொல்லி அதுக்கு உத்தரவாதம் வாங்கினாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஹதீஜாமாக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதியில. 2வது ஹதீஜாமா ஒண்ணு கேட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட, எனக்கு கபர் நெருக்கக்கூடாதுன்னு துவா செய்யுங்கன்னு கேட்டாங்க. எப்படிப்பட்ட செல்வ சீமாட்டி! அந்த செல்வ சீமாட்டி மௌத்தினுடைய நேரத்துல அவர்களுடைய உடம்ப குளிர் தாங்க முடியாம இருக்கிறதுனால பொத்திக்கிறதுக்கு பாத்திமாமா வந்து போர்வை கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு கிடைத்த போர்வைகள் கொடுக்கப்படும். அந்த நல்லா ஆஜானுபாகவான அம்மா அவங்க நல்ல வளர்த்தியான ஆளும் கூட. அவங்களுடைய தலையை மூடுனா கால் தெரியும், அந்த அளவுக்கு கால் குளிரும். காலை சேர்த்து மூடணும் அப்படின்னு சொன்னா தலை தெரியும், அங்க தலை உடம்பு குளிரக்கூடிய அந்த மாதிரி சூழல்ல அப்படிப்பட்ட போர்வைகள் தான் அந்த நேரத்துல கிடைச்சது அந்த அம்மாக்கு. ஆனா அவங்க பெரிய செல்வ சீமாட்டியா இருந்தவங்க. எல்லா செல்வத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக வேண்டி இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி செலவு பண்ணி மௌத்தினுடைய நேரத்துல அவங்களுக்கு எப்படி போர்வை தான் கிடைச்சிருக்குங்கிறத பாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கபர் நெருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு எனக்கு நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட அம்மாவை கொண்டு போய் கபூர்ல வைக்கும் போது கபூர் நெருங்குவது போன்று உண்டான ஒரு தோற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்ததுனால கபூர்கிட்ட பேசினதாக நமக்கு ஒரு ரிவாயத்து உண்டு. கபூர்கிட்ட பேசினாங்களாம்.
நான் ஒரு பிறந்த குழந்தைய எப்படி கைகளில் வாங்குவீங்களோ அது மாதிரி தான் நான் வாங்குறேன் இந்த அம்மாவோன்னு சொல்லிச்சான் கபூரு. அப்படிப்பட்ட செல்வ சீமாட்டிக்கு அந்த கபூர் வாங்குறதே நெருக்குவது போன்று நபிக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்மளுடைய நிலவரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட அந்த கபூரினுடைய வாழ்க்கை, அந்த வீட்டுக்குள்ள நாம சலாமத்தா ராகத்தாக இருக்கணும்னு சொன்னா நமக்கு குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கும். குர்ஆனினுடைய முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு துவா போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன துவா. குல்லவரப்பின் நாஸ் ஓதுனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா கீழே இருக்கும், நம்ம இந்தியா பிரிண்டிங் எடுத்து பாருங்க, அது அந்த கீழே இருக்கும், யா அல்லாஹ் இந்த குர்ஆனை எங்களுக்கு கபூர்ல எங்களுக்கு நெருங்கிய நண்பனாக ஆக்கி கொடு, எங்களுக்கு உற்ற தோழனாக ஆக்கி கொடு, எங்களுக்கு பேச்சு துணையாக அந்த குர்ஆன் இருக்கணும்னு சொல்லி கேட்கிற துஆவை நம்மளுக்கு அந்த நம்ம இந்தியா பிரிண்டிங்ல எல்லாத்துலயுமே அந்த துஆ இருக்கும். ஏன்னா ஹதீஸ்ல பஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல வரும், எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒரு அழகிய ஒரு தோற்றத்துல ஒரு உருவம் நிக்கும், உன்னைய கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்க்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொல்லும். அது யாருன்னா நாம் வாழ்க்கையில் ஓதிய குர்ஆன் ஷரீஃப். கண்ணியத்திற்குரியவர்களை, மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, கபர்ல கேள்வி கேட்கிற மலக்குமார்கள், இங்க இவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எங்க 2 பேருக்கு மட்டும்தான் அனுமதி, நீ யார் இங்க இருக்கிறதுக்கு, நீ போன்னு சொல்லுவாங்களா. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் இவர் கூடயே இருப்பேன், இவரை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்க்கிற வரைக்கும் இவரை விட்டு நான் அகல மாட்டேன்னு சொல்லுவோம். அதுதான் நாமும் மனதார காது குளிர ஓதிய குர்ஆன் ஷரீஃப். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படி ஓதலாமா இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான்ல நாம பொக்கிஷமாக நாம அதை கத்துக்கிட்டு வந்திருக்கிறோம். அப்படி கத்துக்கிட்டு வந்த அந்த குர்ஆன் ஷரீஃபை நம்மளுக்கு உண்டான உற்ற தோழனாக, உலகத்தில் நமக்கு எத்தனையோ தோழர்கள் எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், ஆனா அவங்களாம் கபூர் வரைக்கும் தான் வர முடியும், கபூருக்குள்ள நம்மளுக்கு வர முடியாது. ஆனால் நமக்கு உண்டான ரஃபீகன் உற்ற தோழனாக இருக்கக்கூடியது குர்ஆன் ஷரீஃப் தான். அதை நாம இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணலாமா? அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, நம்மளுடைய இந்த பெருநாளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்மளுடைய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.